வணக்கம் மக்களே. ஸ்டாலின் விசஸ் ராயபுரம் மனோ சூடுபிடிக்கிற கொளத்தூர் தொகுதியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. கொளத்தூர் சட்டசபை தொகுதியில் திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிடுற அதிமுகவோட வேட்பாளர் யாருங்கிறது ஒரு பெரும் எதிர்பார்ப்புக்குரியதாகவே இருக்குது. கொளத்தூர் தொகுதியில் உருவாக்கப்பட்ட அன்னையிலேருந்து 3 தேர்தல்களை அந்த தொகுதி சந்திச்சிருக்கு. 2011, 2016, 2021 இந்த 3 தேர்தல்களிலுமே திமுக வேட்பாளராக போட்டியிட்ட முதல்வர் ஸ்டாலின் தான் அதில் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த 3 தேர்தல்களிலும் ஸ்டாலினுக்கு எதிராக அதிமுக வேட்பாளர்களை நிறுத்தியது. 2011 சையதை துரைசாமி, 2014 ஜேசிடி பிரபாகரன் அவர்களும், 2021 ஆதி ராஜாராம் அவர்களும் போட்டியிட்டாங்க. இந்த முறை கொளத்தூர் தொகுதியில் திரும்பவும் ஸ்டாலின் அவர்களே போட்டியிடுறாங்க. அவருக்கு எதிராக அதிமுகவோட வேட்பாளர் இன்னமும் அறிவிக்கப்படாமல் தான் இருக்குது. சட்டசபை தேர்தலில் 169 இடங்களில் போட்டியிடுற அதிமுகவோட 150 வேட்பாளர்களை அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே அறிவிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் சென்னை மாவட்ட தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை மட்டும் இன்னும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிக்காமலே இருக்கிறாங்க. இதனிடையே கொளத்தூர் தொகுதியில் முதல்வர் ஸ்டாலினை எதிர்த்து ராயபுரம் மனோ அவர்கள் அதிமுக வேட்பாளராக நிறுத்தப்பட இருக்கிறார் என்ற ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. எம்டெக் பட்டதாரியான ராயபுரம் மனோ அவர்கள் காங்கிரஸில் ரொம்ப தீவிரமாக வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க. சென்னை மாநகராட்சி கவுன்சிலராகவும் வேலை செஞ்சுருக்காங்க. சென்னை மேயராக ஸ்டாலின் பதவி வகித்த அந்த காலகட்டத்திலேயே காங்கிரஸோட கவுன்சிலராக இருந்திருக்காங்க ராயபுரம் மனோ அவர்கள். காங்கிரஸ்லேருந்து விலகி அதிமுகவில் இப்போ இணைஞ்சிருக்காங்க. 2024 மக்களவைத் தேர்தலில் வடசென்னை மக்களவை தொகுதியில் அதிமுகவோட வேட்பாளராக போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிட்டாங்க. வடசென்னை மக்களவை தொகுதிக்குட்பட்டது தான் இந்த கொளத்தூர் சட்டசபை தொகுதியும். இந்த அனுபவங்களோட அடிப்படையில் ராயபுரம் மனோவை ஸ்டாலினுக்கு எதிராக வேட்பாளராக நிறுத்தியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ற ஒரு தகவலும் தற்போது கிடைச்சிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. 234 தொகுதிகள் கொண்ட 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலோட அட்டவணை மார்ச் 15ஆம் தேதி அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. அன்னைக்கு இருந்தே நம்மளோட தேர்தல் களம் ரொம்ப சூடு பிடிக்க தொடங்கிருச்சுன்னே சொல்லலாம். வரும் மார்ச் 30ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 6ஆம் தேதி வரைக்கும் தான் வேட்புமனு தாக்கல் செய்யலான்ற தகவலும் இருக்கிறதுனால, அதே நேரத்தில் இந்த 8 நாட்களில் வெறும் 4 நாட்கள் மட்டும்தான் வேலை நாளுங்கிறதுனால இந்த முறை ரொம்ப விறுவிறுப்பான வேட்புமனு தாக்கல் நடைபெறும்னு எதிர்பார்க்கப்படுது. மக்களை, இந்த தகவலை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற இந்த அரசியல் தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.